தேர்தல் காலத்து அதிரடி தான். எதிர்கட்சிகளுக்கு இது அரசியல் ரீதியாக பெரிய பயத்தை கொடுக்கும். காங்கிரஸ் கட்சி இப்போது கூட்டணி விட்டு வெளியே போவதா வேண்டாமா என்கிற குழப்பத்துக்குள் போய் சேர்ந்து விடும். ஆனால் 3000 அப்புறம் கோடைக்கால சிறப்பு ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபாய் வரவு என்பது பொதுமக்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பு பெறும். பொருளாதார நிபுணர்கள் மாற்று கருத்து சொல்வார்கள். ஆனால் இது போன்ற சமூக நலத்திட்டங்கள் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு தேவைப்படுகிறது. காரணம் என்னவென்றால் இங்கு வாழ்வியலிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையிலான வாழ்வியல் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. யாரும் இந்த 1000 ரூபாயை வாங்கி அன்றாட செலவுகளுக்கெல்லாம் பயன்படுத்துவதில்லை. அதையெல்லாம் சேர்த்து வைத்து ஒட்டுமொத்தமாக ஒரு நடவு கூலி, அறுவடை கூலி அல்லது பெண்களுக்காக குழந்தைகளுக்கான படிப்பு செலவு இப்படி பயன்படுத்துகிறார்கள். மொத்தமாக 3000 5000 என்று வங்கி கணக்கிலே சேர விட்டு அதற்கு பிறகு பயன்படுத்துகிறார்கள். இப்போது மொத்தமாக 5000 ரூபாய் வந்திருக்கிறது. அதுபோக அடுத்த அறிவிப்பு புதிய ஆட்சி வரும்போது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பது புதிய அறிவிப்பாக இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் இது திமுக கூட்டணிக்கு பெரிய பெரிய அளவுக்கு ஆதரவை தேடித்தரும். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கும். ஆனால் அதே நேரத்தில் மும்பையிலே மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னதாக இதே மாதிரியான அறிவிப்பை தான் பாரதிய ஜனதா கூட்டணி வெளியிட்டது. பீகார் தேர்தல் நமக்கெல்லாம் நன்கு தெரியும், அந்த 10,000 ரூபாய் ஸ்கீம். எனவே தேர்தல் நேரத்தில் பல கட்சிகளும் இதை இந்தியா முழுவதும் பயன்படுத்துகின்றன. அதையெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியாது. முதலமைச்சர் இதை ரகசியமாக வைத்திருந்து அதிரடியாக வெளியிட்டிருக்கிறார். அப்படி பார்க்கலாம். சார், நான் முதல்வன் காலை உணவு திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தி இருக்கும் நிலையில சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில பெண்களின் வாக்கை கவருவதற்கான இந்த அறிவிப்பா பார்க்கலாமா சார்? இதை கண்டிப்பாக அப்படித்தான் பார்க்க வேண்டும். அதாவது அந்த காலகட்டத்திலே பெண்கள் ஓட்டு வங்கி என்பது எம்ஜிஆரிடம் இருந்தது. அதற்கு பிறகு அது ஜெயலலிதா அவர்களுக்கு சென்றது பெண்கள் ஓட்டு வங்கி. அப்போது இதே மாதிரியான பல ஸ்கீம் நீங்க பார்க்கலாம். கலைஞர் காலத்துல வீடுதோறும் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி அது அறிவித்த போது அந்த ஓட்டு வங்கி மாறியது, கிராமங்கள்ல மாறியது. ஆனாலும் 2011 மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி வந்த போது அவர்கள் இலவச ஆடு மாடு இப்படியான பெண்களுக்கான ஸ்கீம், பல்வேறு ஸ்கீம்கள் மூலமாக மீண்டும் அந்த பெண்கள் ஓட்டு வங்கியை தக்க வைத்தார்கள். இப்ப விஜய் ஒரு அரசியல் சக்தியாக வளரும் போது பெண்கள் ஓட்டு தான் அதிகமாக வருகிறது என்கிற ஒரு பார்வை இருக்கு. எனவே அதையெல்லாம் அரசியல் ரீதியாக மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு என்பது திமுகவின் கழக தலைவருக்கு இருக்கிறது. அவர்தான் முதலமைச்சரும் கூட. எனவே இப்படியான திட்டங்கள் என்பது சரிதான், தேர்தல் நேரத்திலும் சரிதான், அரசியல் ரீதியாகவும் சரிதான். இதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்க்க முடியாது. காரணம், அதிமுக தேர்தல் அறிக்கையிலேயே மகளிர் உரிமை தொகை மாதிரியான ஒரு அறிவிப்பு இருந்தது போன முறை 2021. இப்போது 5 10 வாக்குறுதிகள் அவர் கொடுத்திருக்கிறார். அதிலே அந்த முதல் வாக்குறுதி என்பது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதுதான். எனவே மகளிர் உரிமை தொகை என்கிற அந்த அடிப்படை பிரின்சிபிள் அதை அதிமுக எதிர்க்கவில்லை, பாரதிய ஜனதாவை எதிர்க்க முடியாது. காரணம், பல மாநிலங்களில் அவர்களும் அதை செயல்படுத்துகிறார்கள். முதலமைச்சர் அதிரடியாக இதை அறிவித்திருக்கிறார். அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு இது பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. இன்றைய பேசுபொருள் என்பது விஜய் அவர்களின் சேலம் கூட்டம். அது இப்போது கொஞ்சம் முனை மழுங்கும். அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள், அது கொஞ்சம் முனை மழுங்கும். இதை பற்றிய விவாதங்கள் வரும். அரசியல் என்பதே இப்படித்தான். அரசியலிலே ஏதாவது ஒரு வகையிலே பேசுபொருள் அது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபீட் ஸ்டாக் ஃபார் த பீப்புள், வாக்காளர்களுக்கு ஃபீட் ஸ்டாக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையிலே சரியான அரசியல் நகர்வு தான். சார், ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதியை நம்பலாம், எடப்பாடி கொடுக்கும் வாக்குறுதியை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று ஐயநாதன் பதிவு பண்ணியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அது அவருடைய பார்வை. ஒவ்வொரு கட்சியும் ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றன. சில வாக்குறுதிகள் செயல்படுத்த முடியாமலும் போகின்றன. எங்கள் காலத்திலே ரூபாய்க்கு 3 படி அரிசி, அது அண்ணா காலத்து வாக்குறுதி, மிக கவர்ச்சியான வாக்குறுதி. அரிசி பஞ்சம். இன்றைக்கெல்லாம் சர்ப்ளஸ் யுகத்துல வாழ்றீங்க நீங்க. நாங்கெல்லாம் பஞ்ச காலத்துல வாழ்ந்தவங்க. ரேஷன் கடையில கியூல நின்றுதான் நீங்க அரிசியே வாங்கணும். அப்படித்தான் பூரி சப்பாத்தி எல்லாம் இங்க அறிமுகமாச்சு. அப்போ 3 படி அரிசிங்கிறது ரொம்ப கவர்ச்சியா இருந்துச்சு. ஆனா கொடுக்க முடியல. கடைசியில 1 படி அரிசி கொடுத்தாங்க, 2 நகரங்கள்ல, கோவையிலையும் சென்னையிலையும். அதோட ஸ்கீமே இல்லை. இன்னைக்கு நம்ம இலவச அரிசி எல்லாம் கொடுக்குறோம். இப்போ பழைய 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்த சொன்னா அது மக்கள் கூட எடுபடாது. ஆனால் எதற்காக நான் சொல்கிறேன்னா, தேர்தல் நேரத்தில் இப்படியான கவர்ச்சி வாக்குறுதிகள் வரத்தான் செய்யும். எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிற வாக்குறுதியை மக்கள் நம்ப மாட்டார்கள், அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், அது ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மக்கள் நம்பினார்கள். சில வாக்குறுதிகள் ஜெயலலிதா வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை.
அந்த காலகட்டத்திலேயே செல்போன் வாக்குறுதி கொடுத்தார்கள். மகளிர் இருசக்கர மானிய விலையில ஸ்கூட்டர், அதெல்லாம் சரியாக நிறைவேற்றவில்லை. 2016 அவர்கள் இயற்கை எழுதி விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்த அரசு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே முதலமைச்சர் 2017 இருந்து 21 வரைக்கும். ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக எங்க நிறைவேற்றினார்கள்? அது காரணம் என்னவென்றால், சில வாக்குறுதிகள் கொடுக்கப்படும், ஆனால் நிறைவேற்ற முடியாது. பொதுவாக ஒரு 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தாலே அது பெரிய விஷயமாகத்தான் நான் எனது பத்திரிகையாளர் அனுபவத்தை பார்க்கிறேன். இந்த அரசை பொறுத்தவரையிலே சில திட்டங்கள் மக்களிடம் பெரிய அளவுக்கு போய் சேர்ந்திருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்ட பஸ் பயணம், இலவச பஸ் பயணம், காலை உணவு, மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, மகளிர் உரிமை தொகை, வீடுகளுக்கு ரேஷன் கடைகளிலிருந்து வயது மூத்தவர்களுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்கள் விநியோகம், அது பெரிய அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. 70 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கே நேரடியாக போய் சேர்கிறது. இந்த பணம் உட்பட எல்லாமே போய் சேர்க்கிறது. இது பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது அந்த மூத்த வாக்காளர்கள் மத்தியிலே. எனவே ஒரு 50 வயதுக்கு தாண்டிய வாக்காளர்கள் பெரும்பாலும் திராவிட கட்சிகளை நோக்கித்தான் இருக்கிறார்கள். 30 வயதுக்கு கீழே இருக்கிற வாக்காளர்களை விஜய் அவர் அந்த டார்கெட் அவருக்கு 30 வயதுக்கு கீழே வைத்திருக்கிறார். இப்படி இந்த தேர்தல் மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன் 2026 தேர்தல் நாம் இதுவரைக்கும் சந்தித்திராத, எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான தேர்தல். போட்டி போட்டுக்கொண்டு அறிவிப்புகள் வருகின்றன, திட்டங்கள் வருகின்றன. பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.